சிவராத்திரின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுவே அந்த படத்துலேயே ஒரு மாதிரியான பாட்டு தான். இன்னமும் நல்ல ஒரு இந்த பாட்டை கொடுத்த தத்துவார்த்தமான பாட்டை கொடுத்த மாதிரியும், அந்த பாட்டு இந்த பொண்ணு பயன்படுத்திட்ட மாதிரியும், அதுக்காக ராயல்ட்டி கேட்டு அது ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. நோட்டீஸ் அனுப்புறாரு. அதுக்கு இவங்க பதில் என்ன சொல்கிறாங்க, நான் போய் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் பயன்படுத்தினேன், நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த அவர்கிட்ட போயிட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தில் இவங்களுக்குள்ள நெருக்கத்தை சொல்கிறாங்க. இன்னும் நான் பல விஷயங்கள் பேசினா நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அந்த சைடில் கப்சிப்னு ஆகிட்டாங்க. இளையராஜா சைடில் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுதான் வனிதா. இங்கே வந்து வனிதாவுடைய இந்த வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் மஞ்சுளாவாக இருக்கலாம், அவங்களுடைய அம்மாவாக இருக்கலாம். ஆனால் அதே மஞ்சுளா செய்கிற அதே தவறை வந்து ஒரு வனிதாவும் செய்கிறாங்களோன்ற தவறுன்றது அந்த லைஃப் ஸ்டைல் தான் நான் சொல்ல வரேன். நான் தமிழ் நடிகைகளுக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து முக்கியத்துவம் தரதில்லை. தேடக்கூடிய நடிகைகளை வந்து நீங்கள் இங்கே தேடினீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் தேடும் போதே நீங்கள் போய் கேரளாவில் போய் தேடினா அங்கே தமிழ் பொண்ணாக கிடைக்கும். அது காரணம் கேட்டால் அவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அப்படி ஒரு பார்வையும் இருக்குது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் திரு சேகுரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வனிதா விஜயகுமார் அவர்கள் நடித்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து வெளியாகிருக்கு. இந்த படத்தையொட்டி பல விதமான ப்ரமோஷன்ஸ் யூடியூப்ல ஃபுல்லாவே வந்து அவங்க எல்லா படத்தை எப்படி எடுத்தாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. படத்தை பற்றியும் அவங்களுடைய அந்த ப்ரமோஷன்ஸ் பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? படம் ப்ரமோஷன் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. நான் படம் பார்க்கல. அது ஏதோ பார்க்கணும்னு தோணலை எனக்கு. சில விமர்சனங்கள் நண்பர்களே சொன்னாங்க, நெருக்கமான நண்பர்கள் சொன்னாங்க, அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் ஆபாசம்லாம் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. நமக்கு அது வந்து எனக்கும் நேரம் இல்லை, ஒரு பக்கம் பார்க்கணுன்ற அந்த ஆர்வமும் இல்லை. அதனால நான் பார்க்கல. மற்றபடி வந்து அது தொடர் சர்ச்சைகள்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த வனிதா அவங்க பேசுறதா இருக்கட்டும் சரி, அதுக்கு பிறகு வந்து இளையராஜா குறித்து சர்ச்சை, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து இளையராஜா நோட்டீஸ் அனுப்புனது, நோட்டீஸ்க்கு வந்து இவங்க பதில் கொடுத்தது, அந்த பிரச்சனை ஒரு பாடலை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு ஒரு கருத்து வைக்கிறார். ஏற்கனவே இளையராஜா அவங்களுக்கு தெரியும்ல, அவருடைய பாடல் யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அவங்களாம் நோட்டீஸ் அனுப்புவார். காப்பிரைட்டுக்காக வந்து பிரச்சனை, ராயல்ட்டி கேட்டு நோட்டீஸ் அனுப்புறது நடக்குது, தொடர்ச்சியாக நடக்குது. அதில் இவங்களும் வந்து ஒரு பாட்டு வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பாட்டு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மைக்கேல் மதன காமராஜர் ஒரு பாட்டு இருக்கு, சிவராத்திரின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுவே அந்த படத்துலேயே ஒரு மாதிரியான பாட்டு தான். இன்னமும் நல்ல ஒரு இந்த பாட்டை கொடுத்த தத்துவார்த்தமான பாட்டை கொடுத்த மாதிரியும், அந்த பாட்டு இந்த பொண்ணு பயன்படுத்திட்ட மாதிரியும், அதுக்காக ராயல்ட்டி கேட்டு அது ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. அதுக்கு பதிலுக்கு வந்து இவங்க வந்து சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக போயிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறது. ஸோ நான் அனுமதி கேட்டு தான் நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து தான் நான் வந்து இந்த படமே நான் வந்து பயன்படுத்தினேன். இப்போ அவர் வந்து இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண் கலங்கின மாதிரி அவங்க பேசுனது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம், தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ அப்போ அவங்க வந்து ஏற்கனவே இப்போ பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க, ஆனாலும் பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. பெர்மிஷன் வாங்கிட்டு நான் ஆசீர்வாதமே வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க இவர் நோட்டீஸ் அனுப்பிட்டு இவர் அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. அவங்க வந்து பதிலடி கொடுக்குறாங்க. நான் போய் வந்து நேராக போனேன், ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து தான் நான் வந்து, அவங்க தான் பதிலடி ஏக்தம் எகிரி அடிச்சிட்டாங்கல்ல. வனிதா பொறுத்த வரைக்கும் தெரியும் ஏற்கனவே, ஏக்தம் ஒரே அடி அடிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் பல விஷயங்கள் நான் பேசினா நல்லா இருக்காது, அந்த குடும்பத்தில் பல விஷயங்கள் நடந்திருக்கு, நான் அதெல்லாம் பேசினா நல்லா இருக்காதுன்னு அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. சம்மந்தமே இல்லாத இல்லை, அவங்களுக்கு தானே சம்மந்தம் தெரியும். சம்மந்தம் என்னன்றது நம்ம எப்படி சொல்ல முடியும், சம்மந்தமே இல்லைன்ட்டு. அவர் வந்து ராயல்ட்டி கேட்டு ஒரு வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாரு. அதுக்கு இவங்க பதில் என்ன சொல்கிறாங்க, நான் போய் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் பயன்படுத்தினேன், நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த அவர்கிட்ட போயிட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தில் இவங்களுக்குள்ள நெருக்கத்தை சொல்கிறாங்க. இன்னும் நான் பல விஷயங்கள் பேசினா நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அந்த சைடில் கப்சிப்னு ஆகிட்டாங்க. இளையராஜா சைடில் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுதான் வனிதா. இப்போ புரியுதுலம்மா, நாம் வந்து ஒரு பெண்ணை வந்து நான் கேட்டால் இங்கே தப்பானவங்க சரியானவங்கன்றது பார்வைகளில் வித்தியாசப்படும். நாம் வந்து பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. அந்த பொண்ணு தப்பாக பார்த்தோம்னா தப்பாகவே தான் தெரியும் எல்லாமே, சரிங்களா? நான் யாருக்கும் சர்டிஃபிகேட் பண்ணவே இல்லை. ஆனால் இங்கே வந்து அடிப்படையில் பிஹைண்ட் த பார்ட்டி யாருன்றதை பார்க்கணும். வனிதா வந்து இன்றைக்கி வந்து இப்படி இருக்கிறாங்க. வனிதா இப்படி இருக்கிறதுக்கு யார் காரணம்? ஏன் அது யாரும் பேச மாட்டாங்க? ஏன் பேச மாட்டாங்க?
வனிதா வந்து ஒரு வில்லியாக நீங்கள் வந்து நிஜ வாழ்க்கையிலே ஒரு வில்லியாகவே பார்க்குறீங்க. நீங்கள் சினிமாவில் கதாநாயகியாக நீங்கள் பார்க்கல, அது நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் வந்து வனிதாவை ஏன் ஒரு வில்லியாகவே பார்க்கணும்? அப்படி நான் அந்த பார்வைக்கு நான் போகலை. சினிமாவில் கதாநாயகியாக அவங்க ஜெயிக்கலை, அது கன்ஃபார்ம். ஏன் ஜெயிக்கலை அதை பற்றி கேள்வி யாரும் கேட்கல. சரி, நிஜ வாழ்க்கையில் வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு வில்லியாகவே பார்க்குறீங்க. அப்போ அந்த பார்வைக்கு பின்னாடி இருக்கிறது யார்? அப்படி ஒரு பார்வை அவங்க மேலே விழுறதுக்கு காரணம் யார்? அதை பற்றி யாரும் பேசலைல்ல. பெற்றோர்களுடைய வளர்ப்பு தானேம்மா. பெற்றோருடைய வளர்ப்பு தானே வந்து ஒரு பிள்ளை வந்து நல்ல பிள்ளையாகிறதும் வந்து சொல்லுவாங்கல்ல. பிறக்கும் போது எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைகள் தான், அது நல்லவராகிறதும் தீயவராகிறதும் அன்னை வளர்ப்புல சொல்லுவாங்கல்ல. ஸோ பெற்றோருடைய வளர்ப்பு தானமா இங்கே வந்து உறுதி பண்ணுது எல்லாத்தையுமே. இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்றது பெற்றோர்கள் தானே காரணம் அதுக்கு அடிப்படையில். அந்த வகையில் நான் வந்து மற்றொரு விஷயத்தில் எப்படி தெரியுதோ அந்த விஷயத்தில் இந்த பெண் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் இப்படி வந்து அந்த அந்த பொண்ணை பற்றி ஒரு நெகட்டிவாக வந்து ஒரு பார்வை சொல்கிறதுக்கு காரணமே அந்த பெண்ணோட பெற்றோர்கள் தான் காரணம் நான் சொல்லுவேன். இப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் எப்படியா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு முனைப்போட தான் எல்லா விஷயங்களுமே செய்கிறாங்களோ. சினிமா வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. சினிமா வந்து சிலது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குப்பையும் இருக்குது, அந்த குப்பையில் சில மாணிக்கங்களும் இருக்குது. அப்படி தான் இருக்குது சினிமா பொறுத்த வரைக்கும். சினிமாவே மொத்தமாகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல குப்பையில் உங்களுக்கு தெரியல, குப்பையில் எல்லாமே இருக்கும் இல்லையா? அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து விரும்பி பார்க்குறவங்க இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தை விரும்பி போய் பார்க்குறவனுக்கு அவன் கேட்டான்னா எவ்வளோ படம் மோசமான படம்லாம் வந்திருக்கு சார், அதெல்லாம் பார்க்கலையா, இதில் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு கூட சொல்லலாம். சொல்கிறேன் சில பேர் அப்படி கூட சொல்லலாம், எவ்வளோ மோசமான படம் வந்திருக்கு அப்படின்னா வனிதா தப்பாக எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு நேரம் வந்து இருந்ததுன்னா நானும் கூட பார்த்துருப்பேன். ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்கறது என்ன ஆகிட போகிறது, நமக்கு நேரம் இல்லை பார்க்கலாம், அவ்வளோதானே தவிர. ஆனால் வந்து அது தொடர் சர்ச்சைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன். சார், இப்போ ஜோவிகாவும் வந்து அவங்க சினிமாவில் வந்து வரணும்னு சொல்லி வனிதா அவர்கள் வந்து ரொம்பவே புஷ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் அவங்களுமே வந்து அதில் அவங்க விருப்பப்பட்டு தான் வராங்க சினிமாவில். இங்கே ஒரு விஷயமா முதல்ல தான் வெற்றி பெறாத தன் மகளாவது வெற்றி பெறணும் இல்லை, அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து வனிதாவுடைய இந்த வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் மஞ்சுளாவாக இருக்கலாம், அவங்களுடைய அம்மாவாக இருக்கலாம். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுக்கு எனக்கு இதில் ஒரு சின்ன ஒரு முரண் இருக்குது தான். நம்ம முரண் சொல்லலாம், ஆனால் வந்து அதுக்கான வந்து கேட்டினா வந்து என்ன சொன்ன குறை சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு வழி சொல்ல தகுதி வேணும்ல. நம்ம சொல்லலாம், குறை சொல்லலாம், என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் அந்த பொண்ணை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு டாக்டர் ஆக்கியிருக்கலாம், இல்லை ஒரு வேறு ப்ரொஃபஷனல் அவங்க பெரிய ஆளுமை ஆக்கியிருக்கலாம், ஏங்க சினிமாவில் கொண்டு வந்து தள்ளுறீங்க. அன்றைக்கி வந்து மஞ்சுளா என்ன பண்ணாங்க, இவங்களை வந்து ஒரு நடிகை ஆக்கிறதுக்காக சில ஸ்டெப்பு முயற்சி எடுத்து தான் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. எப்படியோ மாறி போச்சுன்னு வச்சுங்களேன். சில சொல்ல முடியும், சில சொல்ல முடியாது. ஆனால் அதே மஞ்சுளா செய்த அதே தவறை வந்து ஒரு வனிதாவும் செய்கிறாங்களோன்ற தவறுன்றது அந்த லைஃப் ஸ்டைல் தான் நான் சொல்ல வரேன். நான் சினிமா என்பது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்ல பாருங்க, சினிமா என்பதே வந்து குப்பையாக தான் இருக்குது. அந்த குப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி நம்மளை கட்டமைச்சிக்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே கட்டமைப்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அது காரணம் மஞ்சுளா. ஒரு விஜயகுமார் அவங்க அப்பா சேர்த்தே கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவங்க லைஃப் ஸ்டைல் மாறி போனதுக்கு காரணம் அவங்க தானே, வனிதாவே நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவங்களுடைய திசையை மாற்றி விட்டது யார்? அவங்கள டேர்ன் பண்ணி விட்டது அங்கே வந்து அப்பா அம்மா தான். அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைக்கு நம்ம போக வேண்டாம். அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டது அதெல்லாம் நிறைய இருக்குது, நம்ம அதுக்கு உள்ளே போக தேவையில்லை. ஆனால் நான் சொல்கிறது கேட்டால் அந்த லைஃப் ஸ்டைல் மாறினதுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா தானே காரணம். வனிதாவே நம்ம சார்ஜ் பண்ண முடியாதுல்ல. அந்த பொண்ணையே நம்ம வந்து என்னன்னா ஒரு வில்லியான்றதால ஒரு குற்றப்பார்வையிலேயே அந்த பொண்ணை நம்ம பார்க்க முடியாதுல்ல. எல்லாரும் தான் சினிமாவில் இருக்கட்டுனா வந்து 3 கல்யாணம் 4 கல்யாணம் 5 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வனிதாவை விட பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ளவனா வந்து பண்ணிக்கிறாங்கல்ல 4 கல்யாணம். அவங்களாம் ஏன் பேசப்படுறதில்ல? நான் கேட்குறேன். நான் வனிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் கிடையாது. அவங்களெல்லாம் ஏன் வந்து ஒரு தவறான பார்வையில் பார்க்கலை? பெரிய நடிகைன்றதுனாலையா, இல்லை பெரிய ஆளுமையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றதுனாலையா?
அப்போது இங்கே வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் மாறினதுக்கு அவங்க அம்மா அப்பா காரணம். அந்த மாதிரி இந்த பெண்ணோட வந்து தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையும் மாறிடக்கூடாதுல்ல. இன்னைக்கு கண்ட்ரோலில் இருக்கும் அந்த பாப்பா, பேர் என்ன சொன்னீங்க, ஜோவிதா தானே. ஜோவிதா வந்து இன்னைக்கு வந்து இவங்க கண்ட்ரோலில் இருக்கும். யார் கண்ட்ரோலில் இருக்கும்? வனிதாவுடைய கண்ட்ரோலில் இருக்கலாம் இன்னைக்கு. பட் இன்னும் ஒரு 5 இயர்ஸ் போச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய சொந்த காலில் நிற்கிற அந்த இது வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு இதே வனிதா குற்றம் சாட்டினா மாதிரி அந்த பெண்ணை கூட குற்றம் சாட்டான்ல, என்னை வேற ஏதாவது நல்ல ஒரு ப்ரொஃபஷன் அனுப்பாமல் என்னை எதுக்கு இந்த சினிமாவில் தள்ளி விட்டேன் அப்படின்னு கேட்கலாம்ல. இப்போவே அவங்க வந்து இல்லை, நான் இப்போ கேட்காம இருக்கலாமா? இப்போ அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கலாம், சின்ன பிள்ளையா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூடன்னு கேட்டினா வந்து உன் வாழ்க்கையை கெட்டது இல்லாமல் என்னையும் இப்படி பண்ணி விட்டேன் அப்படின்னு கூட சொல்லி கேட்கலாம்ல. இல்ல சார், இப்போ அது எனக்கு வந்து என்னன்னா, வனிதா இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண பொண்ணு, இன்னைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுற பொண்ணு இல்லையா? அப்போ வந்து கேட்டால் தன்னுடைய பிள்ளைகளை வந்து வேற நல்ல ஒரு ப்ரொஃபஷனல், நல்ல ப்ரொஃபஷன் கேட்டால் சினிமா வந்து மோசமான ப்ரொஃபஷன் நான் சொல்ல வரல, பெட்டரான ஒரு ப்ரொஃபஷனல் கேட்டால் ஒரு டாக்டர் ஆக்கிடலாம். அவங்களுக்கு உள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு வேற துறையில் வந்து கேட்டால் பெரிய ஒரு ஆர்கிடெக்சர் ஆக்கியிருக்கலாம். இல்லை இன்னும் இதை எத்தனையோ ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் வந்து ஆளுமை செய்யக்கூடிய பல ப்ரொஃபஷனல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆக்கியிருக்கலாம். எவ்வளோ துறைகள் இருக்குல்லம்மா. ஏமா இந்த சினிமாவில் வந்து இப்படி ஒரு கதாநாயகா வந்து அதுவும் உடலை காட்டி தான் நடிக்கக்கூடிய ஒரு கதாநாயகி எதுக்குன்னு கேட்குறேன் நான். அது வனிதா மேலே எனக்கு அந்த ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னன்னா, நீ பட்ட வேதனையை வந்து உன்னுடைய மகளும் படக்கூடாதுல்ல. இல்ல சார், இப்போ அவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அதாவது ஜோவிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க விருப்பப்பட்டுதான் நடிகை ஆகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த வகையில இல்ல, விருப்பப்பட்டு ஆனாலும் கூட வந்து நான் தான் சொல்றேன்ல, விருப்பப்பட்டு கூட அவங்களே முடிவு பண்ணிட்டோம். ஆனா நீங்க சூஸ் பண்ணி கொடுத்ததா இருக்கக்கூடாதுல்ல. இப்போ நீங்க தானே அவங்கள வந்து சூஸ் பண்ணி கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க இந்த ப்ரொஃபஷனல் சொல்லிட்டு. இப்போ இதே நீங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்து நீங்கள் வேறு ப்ரொஃபஷன் அனுப்பியிருந்தீங்கன்னா அப்போ வந்து இல்லை நான் வந்து இங்கே தான் நான் நடிக்க தான் வருவேன், அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ தெலுங்கு தமிழ்ல கூட வாய்ப்பு, தமிழை விட தெலுங்குல நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னு எல்லாம் நீங்கள் என்னமா எத்தனை வருஷமா கூட வச்ச முடியும் நீங்கள் சொல்லுங்க. அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் நடிகைகளுக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து முக்கியத்துவம் தரதில்லை அப்படிலாம் கிடையாதுமா. இங்கே வந்து நம்ம இங்கே சில இயக்குநர்கள் சொன்னாதான் தேவையில்லாம பிரச்சனை வருது. சில இயக்குநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தை வந்து கொண்டு வராங்க. நான் கேட்குறேன்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே நீங்கள் கொண்டு வராமல் இங்கே தமிழ் இங்கே நீங்கள் தேடக்கூடிய நடிகைகளை வந்து நீங்கள் இங்கே தேடினீங்கன்னா கிடைக்கும். இங்கே தேடும் போதே நீங்கள் போய் கேரளாவில் போய் தேடினா அங்கே தமிழ் பொண்ணா கிடைக்கும். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டிலே நீங்கள் தேடினீங்கன்னா தமிழ் பொண்ணு கிடைப்பாங்க. நீங்கள் போய் தேடுறதே கேரளாவில் தான் போய் தேடுறீங்க. இங்கே இருக்கிற எல்லா இயக்குனரும் அப்படி தான் குறிப்பிட்டு சொன்னால் தான் அவங்களுக்கு கஷ்டமாகுது. எல்லாம் கேரளா பக்கம் தான் போய் கூட்டின்னு வந்திருப்பான். அதுக்கு காரணம் கேட்டால் அவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, அப்படி ஒரு பார்வையும் இருக்குது. ஆனால் அங்கே தான் வழக்கு அதிகமாக ஓடிட்டு இருக்குது. ஹேமா கமிட்டியே அங்கே வந்துடுச்சு. சொல்கிறேன் நான், இங்கே வந்து பல இந்த மாதிரி சிக்கல் இருக்குது. அவங்க சொல்கிறது தப்பு கிடையாது. வாய்ப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே கொடுக்கும்போது இங்கே தமிழ் நடிகைகளே தமிழ்நாட்டிலே தேடினீங்கன்னா கிடைப்பாங்க நடிகர்கள். நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும்போது நீங்கள் ஆந்திராவிலையும் கேரளாலையும் போய் தேடினீங்கன்னா எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கேட்டால் வந்து சினிமாவில் கதாநாயகிகள் ஒரு 5 வருஷம் அதிகபட்சம் போனால் எல்லாரும் நயன்தாரா ஆகிட முடியாது, எல்லாரும் குஷ்பு ஆகிட முடியாது இல்லையா? சொல்கிறேன் நான். அதிகபட்சம் அவங்களே தாக்கு பிடிக்க முடியல, அவங்களே இப்போ தண்ணி குடிக்கிறாங்கல்ல. ஒரு 5 வருஷம் அதிகபட்சம் 10 வருஷம் பண்ணலாம். அது கூட நிறைய வாய்ப்பு வந்து இங்கே நடிக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்கிறேன்ல, நடிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அது ரேவதியோட போயிடுச்சு, ராதிகாவோட போயிடுச்சு. நடிப்பெல்லாம் இனிமேல் நடிக்கிறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. இனிமேல் வரக்கூடிய நடிகைகள்லாம் நடிப்பாங்கலாம் சொல்ல முடியாது. அப்படியே நடித்தாலும் அவங்களுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்காது. அப்படி தான் இருக்குது. உடலை காட்டக்கூடிய நடிகைகள் தான் இப்போ தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறாங்க. அது யார் வேணால் நீங்கள் எடுத்துங்க. பெரும்பாலான நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிக்கக்கூடிய நடிகைகள் கிடையாது. அதெல்லாம் ரேவதி, ராதிகா, இன்னும் சில நடிகைகள் அதோடு முடிஞ்சிச்சு. வனிதா அவர்களுடைய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படம் குறித்து பல விஷயங்கள், அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ் குறித்தெல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மிக நன்றி. நன்றிம்மா.